ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். லூக்கா 12:30 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை எல்லாம் மக்கள் நாடி தேடுகிறார்கள். ஆனால் உண்மையில் நம்ம நாடி தேட வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தரையும் தான். அப்படி தேடும் பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அவரை நாடி சந்தோஷமாக இருங்கள் அப்படிங்கிற வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம்ல. கர்த்தரை நாடும் பொழுது என்ன நடக்கும், கர்த்தரை நாடாமல் அவரை விட்டு விலகி போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது பைபிள் ரெஃபரன்ஸ் பார்த்துருவோமா. அமத்சியா என்கிற ஒரு யூத ராஜா ஒரு சண்டைக்காக போகிறாரு. பக்கத்து கண்ட்ரி கூட ஒரு சண்டை வரும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. ஆனால் அவர் வெற்றியோடு கூட திரும்பி வராமல் அந்த தேசத்தில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், டெய்டிஸ் மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவருடைய தேசத்தில் வச்சு அதை வர்ஷிப் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் மூலமாக அவருக்கு ஒரு வார்னிங்கு வருது. அவங்கள காப்பாற்ற முடியாத அந்த டெய்டிஸை நீ எதுக்காக கொண்டு வச்சு உன்னோட தேசத்தோடைய அந்த ஒரு பரிசுத்தத்தை நீ கெடுக்கிற மாதிரி பண்ணுற, வர்ஷிப் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஃபிட் கேட்கும்போது அந்த வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்காம அதை அலட்சியம் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம்ல. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தரை நாடாதது நிமித்தம் அந்த இடத்துல கர்த்தர் அவரை அடுத்து ஒரு போர் நடக்கும்போது அந்த எதிரிகள் கிட்ட அவரை ஒப்பு கொடுத்துறாரு. அந்த போரில் அவர் வெட்டி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம்ல. கர்த்தரை தேடுகிற ராஜா இன்னொருத்தர் சாலமோன் ராஜா. அவரை பற்றி நம்ம 2 நாளாகமத்தில் பார்க்குறோம். கர்த்தருக்கான அந்த ஆலயம் கட்டுற காரியங்களை அவங்க எல்லாரும் அவர் கீழே இருக்க அந்த சபை மக்கள் எல்லாரோடையும் பேசிட்டு அந்த வசனம் 2:5 நம்ம பார்க்குறோம். அழகான ஒரு வசனம். அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நாடி போனார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ஒன்னஸோட சந்தோஷமாக கர்த்தருடைய ஆலயத்தை நாடி போனார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும்ல. சாலமோன் ராஜாவுடைய லைஃப்பில் அவர் ஒரு பெரிய ஞானியாக இருந்தார் அப்படின்னு தெரியும். எல்லா வசதி வாய்ப்புகள்லையும் அவர் அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த மாதிரி யாருமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய காலத்தில் தேசம் அமைதலாக இருந்தது, இளைப்பாறுதலில் இருந்தது அப்படின்னு சொல்லி யுத்தங்கள், பிரச்சனை, கலவரங்கள், சண்டைகள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இளைப்பாறுதலின் காலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. கர்த்தரை ஆரம்பத்தில் நாடி தேடினதுனால எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்ததையும் நம்ம பார்க்குறோம்ல. இன்றைக்கி நம்மளையும் நம்ம நிதானித்து பார்த்து கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் சகாயம் பெரும்படிக்கு உம்மை நாடி தேடி எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். எங்களுடைய முகநாடி கூட எந்த ஒரு காரணத்தினாலையும் வேறுபட்டு போயிடக்கூடாது. கர்த்தருக்கு அது பிரியமில்லைன்னு எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து எங்களை விலக்கி பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அதே போல் எங்களுக்கு பின்னானவைகளே நாங்கள் மறந்துடணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கிற அந்த எங்களுக்குன்னு வச்சுருக்க அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் நாடி தேடி போகணும். அதுக்கான கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அதே போல் கர்த்தர் நாங்கள் நாடி போகணுமே தவிர மனிதர்களை நாடி போயிடக்கூடாது. அவர்களை பிரியப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை நாங்கள் செஞ்சிடக்கூடாது. உண்மை நாடி தேடி வர எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.